இது மே 4, 2024. நான் இன்று தந்தை மற்றும் தாய்மார்களுக்காக வருந்துகிறேன். நான் ஒரு பெற்றோராக இருந்து கொண்டு, மேலும் ஒரு காரணத்தை தெரிந்து கொண்டு, நான் என் குழந்தைகளை என் நகரத்திலிருந்து வெளியேற்ற முயற்சிக்கிறேன். எங்களிடம் கிறிஸ்துவ பள்ளிகள் எதுவும் இல்லை. மேலும் நான் அவர்களை எங்காவது பள்ளியில் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அங்கு அவர்கள் தேவனை நேசிக்க கற்றுக்கொள்வார்கள். நான் அவர்களுக்கு வீட்டில் கொடுக்க முடியும் என்று போதனை. இன்னும் அவர்கள் அந்த உலக மக்கள் கூட்டம் வெளியே. பிசாசு ஒரு புத்திசாலியானவன். அவன் அதை அவர்களுக்குள் தள்ளுகிறான். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு போதுமான வயதாகும் வரை நீங்கள் அவர்களை ஆவியின் கீழ் வைத்திருந்தால் அது எதை பற்றியது என்பதை அறியும் வரை தேவன் அதன் மீதியை கவனித்துக் கொள்வார். ஆனால் முதலில் அவர்களுக்கு சிறு பருவ நாட்களே கிடைத்தன. உங்கள் லைஃப்லைன் பயன்பாட்டை பெறவும் www.branham.org/en/apps இன்றே லைஃப்லைன் மற்றும் டேபிள் ஆப்பை பதிவிறக்கம் செய்யவும். ஆனால் பவுல் தனது சபையை பற்றி ஒரு முறை கூறியது போல் நான் உங்களுக்கு உணர்கிறேன், நீங்கள் என் கிரீடத்தின் நட்சத்திரங்கள். நான் மறுபுறம் உள்ள நிலத்தை கடந்து அந்த மகிமையான நிலையில் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க அங்கு நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். www.branham.org/enapps. இப்போது சகோதரர் ஜோசப் பிரணாமிடமிருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். அன்புள்ள பரிபூர்ண வார்த்தை மனவாட்டிகளே, கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். விளக்குகளை ஒழுங்கமைத்து எண்ணெய் நிறைந்து வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை இரவும் பகலும் கேட்பது, ஒவ்வொரு மணி நேரமும் ஜெபித்தல், ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தங்கியிருந்து விசுவாசிப்பதன் மூலம் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பூமியின் புழுதியில் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் முதலில் வீழ்த்தெழுவதை நாம் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நொடியில் நாம் அவர்களை பார்ப்போம். தாய்மார்கள், தந்தைமார்கள், கணவர்கள், மனைவிகள், சகோதர சகோதரிகள், அங்கே அவர்கள் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள். நாம் வந்துவிட்டோம், நேரம் வந்துவிட்டது என்பதை அந்த நொடியில் அறிந்து கொள்வோம். விசுவாசம் நம் ஆன்மா, மனம் மற்றும் உடல்களை நிரப்பும். பின்னர் இந்த அழியக்கூடிய உடல்கள் தேவனின் எடுத்துக்கொள்ளப்படுதல் கிருபையில் அழியாமல் இருக்கும்.
பின்னர் நாம் ஒன்றுபட தொடங்குவோம். உயிருடன் இருக்கும் நாம் மாற்றப்படுவோம். இந்த மரண உடல்கள் மரணத்தை காணாது. திடீரென்று அது நம்மீது கடந்து செல்வது போல் இருக்கும். நாம் மாற்றப்படுவோம். முதியவர் முதல் இளைஞன் வரை, வயதான பெண்ணிலிருந்து இளப்பெண் வரை. சிறிது நேரத்திற்கு பிறகு ஏற்கனவே உயிர்த்தெழுதப்பட்டவர்களுடன் நாம் ஒரு சிந்தனையை போல பயணிப்போம். பிறகு மகிமை ஆகாயத்தில் தேவனை சந்திப்பதற்காக நாம் அவர்களுடன் பிடிபடுவோம். நமக்கு என்ன ஒரு நேரமாக வருகிறது. எதிரி நம்மை தாக்கவும் மனசோர்வடையவும் சோர்வடையவும் வைக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவனுக்கு மகிமை. அவனால் முடியாது. அவர் யார் என்பதன் வெளிப்பாடு நம்மிடம் உள்ளது. அவர் நம்மை அழைக்க அனுப்பியவர். நாம் யார், நாம் யாராக இருக்க போகிறோம் என்பதல்ல. நாம் யார் இப்போது, அது நமது ஆன்மா, மனம் மற்றும் ஆன்மாவில் தொகுக்கப்பட்டுள்ளது. அதை நம்மிடமிருந்து எடுக்க முடியாது. நமக்கு எப்படி தெரியும்? தேவன் அப்படியாக சொன்னார். இது நம் வீடு அல்ல, இது எல்லாம் உன்னுடையது. சாத்தானே, இதை நீயே வைத்துக் கொள்ளலாம். அதில் எந்த பகுதியையும் நாங்கள் விரும்பவில்லை, மேலும் அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்காக கட்டப்பட்ட எதிர்கால இல்லம் உள்ளது. மேலும் பிசாசே, எங்களுக்கு அறிவிப்பு கிடைத்துள்ளது, அது தயாராக உள்ளது. கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இறுதி கட்ட பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டன. உனக்காக இன்னும் சில செய்திகளை நான் பெற்று மிக விரைவில் அவர் எங்களை பெற வருகிறார். அதனால் நாங்கள் அவருடன் 1000 ஆண்டுகள் தடையின்றி தேனிலவை கொண்டாடுவோம். மேலும் நீ அதற்கு அழைக்கப்படவில்லை. நீ அங்கே இருக்க மாட்டாய். நாம் ஒளிநாடா இயக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த செய்தியை நமக்கு எவ்வளவு அற்புதமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. தேவன் தாமே இறங்கி வந்து மனித உதடுகளால் பேசினார். அதனால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு கூறினார். அவர் நம்மை தேர்ந்தெடுத்து தன்னை பற்றிய உண்மையான மற்றும் முழுமையான வெளிப்பாட்டை கொடுத்துள்ளார். அவர் வார்த்தை மாம்சமாக இருந்தார். மோசேயின் நாளுக்கான வார்த்தை அல்ல. மோசே அந்த நாளுக்கான வார்த்தை. நோவாவின் நாட்களுக்கான வார்த்தை அல்ல. நோவா அந்த நாளுக்கான வார்த்தை. நாள் அல்ல, எலியா நாளுக்கான வார்த்தை. அந்த நாளுக்கான வார்த்தை எலியா. ஆனால் அவர் நிகழ்கால வார்த்தையாக இருந்தார். அவர்கள் பின்னால் வாழ்ந்தார்கள். நீங்கள் தயாரா? இதோ வருகிறது. இதோ இரட்டை பீப்பாய் மற்றும் அதிக சுமை. நாம் அதை மிகவும் நேசிக்கிறோம். அதே விஷயம் மீண்டும். அதுவே பரிசுத்த ஆவியின் அத்தாட்சி. தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது, நீங்கள் அதை பார்க்கும் போது, கர்த்தர் சொல்வதை அதை ஏற்றுக்கொள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், அல்லது அதை பற்றி எதுவும் இல்லை. தேவன் இப்போது உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அதுவே ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆணியை உள்ளே செலுத்தினார். இப்போது அவர் அதை கவுவதை கேட்போம். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியின் அத்தாட்சியை தருகிறார். யோவான் 14 அவர் கூறினார், நான் உங்களுக்கு சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன, அதை செய்ய எனக்கு நேரமில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களுக்கு சொல்வார். நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை உங்கள் நினைவில் கொண்டு வருவார். மேலும் வரவிருக்கும் விஷயங்களையும் உங்களுக்கு காண்பிப்பார். நீங்கள் பார்க்கவில்லையா? ஆதாரம் இருக்கிறது. அது முன்னறிவிப்பு மற்றும் இருப்பது எழுதப்பட்ட வார்த்தையின் தெய்வீக விளக்கத்தை கொண்டு வந்துள்ளது. இப்போது அது ஒரு தீர்க்கதரிசியின் ஆதாரம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காலகட்டத்தின் தீர்க்கதரிசி. அவர் நம் காலத்தின் தீர்க்கதரிசி. வார்த்தை அந்த தீர்க்கதரிசிக்கு மட்டுமே வருகிறது. தேவன் தனது தீர்க்கதரிசி மூலம் தன்னை பேசுவதும் வெளிப்படுத்துவதும் ஆகும். அவர் அன்றைய வார்த்தை. டேப்பில் உள்ள இந்த செய்தி தெய்வீக நியாயத்துடன் வார்த்தையின் சரியான விளக்கமாகும். பூரணமானது வரும்போது பகுதியளவு அழிந்துவிடும். எனவே ஒரு குழந்தையைப் போல மேலும் கீழும் துள்ளி குதிப்பது, அந்நிய பாஷைகளை பேச முயற்சிப்பது, மற்ற எல்லா விஷயங்களும் சரியானதாக இருக்கும்போது, மேலும் தேவன் உதவியால் தெய்வீகத்துடன் கூடிய வார்த்தையின் சரியான விளக்கம் இன்று நம்மிடம் உள்ளது. நியாயப்படுத்துதல் பின்னர் பகுதியளவு நீக்கப்பட்டது. நான் குழந்தையாக இருந்த போது குழந்தையாக பேசினேன், குழந்தையாக
புரிந்து கொண்டேன். ஆனால் நான் ஒரு மனிதனாக மாறியதும் குழந்தைத்தனமான விஷயங்களை தள்ளிவிடுகிறேன். ஆமேன். அந்த பரிபூர்ணமானது வந்துவிட்டது. வார்த்தையின் சரியான விளக்கம் ஒளிநாடாவை இயக்குவதும் அவருடைய மனவாட்டிகளுக்கு அதுதான் தேவை. அவள் விரும்புவது எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு எங்களுடன் ஒளிநாடாவை இயக்கவும். ஜெஃபர்சன்வில் நேரத்தில் பரிபூர்ண வார்த்தையுடன் சரியான விளக்கத்துடன் தெய்வீக நியாயப்படுத்துதலுடன் 64-082-3 அன்று பிரசங்கித்த கேள்விகள் மற்றும் பதில்கள் பகுதி 2 என்ற செய்தியை கேட்கவும். சகோதரர் ஜோசப் பிரணாம். இத்துடன் பிரணாம் கூடாரத்திலிருந்து வந்த கடிதம் நிறைவடைகிறது. அடுத்த முறை வரை நட்சத்திரம் போல பிரகாசிக்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம். www.branham.org, www.branhamtabernacle.org, www.themessage.com, www.svfellowship.info, www.branham.org/en/apps. டேப் குவிஸுக்கு www.youngfoundations.org, http://www.youngfoundations.org/en.creations.